ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து கிளீனிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு மாடிஃபை எனி டேட்டா. எந்த டேட்டாவையும் நம்ம மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணல, இருக்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்தோம். ஸோ ஹெட் எவ்வளோ இருக்கு, ஹெட்டோட வேல்யூஸ் என்னென்ன, டெய்ல்னா என்ன பண்ணுது, அதோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, இந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் நம்ம இதுல பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது அதுல இருக்கிற டேட்டாஸை வந்து ப்ராப்பரா இல்லாத டேட்டாஸை வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம். அன்வான்ட் டேட்டாஸை ரிமூவ் பண்றதோ இல்ல இருக்கிற டேட்டாஸை வேற ஏதாவது எம்டியா இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து மீனுங்கிற வேல்யூ வச்சு ஃபில் பண்றதோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றதுதான் வந்து கிளீனிங் டேட்டா. ஸோ கிளீனிங் டேட்டால நமக்கு 4 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கிளீனிங் டேட்டானா என்னெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா எம்டியா இருக்கிற செல் எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் டேட்டா வந்து தப்பான ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாஸ், லைக் இப்ப டேட் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் ஆனா அது டேட் ஃபார்மேட்லயே இல்ல அப்படின்னா அது வந்து இன்கரெக்ட் டேட்டா. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அண்ட் ராங் டேட்டா, கம்ப்ளீட்டாவே தப்பா இருக்கு ஒரு டேட்டா. இப்போ ஒருத்தரோட ஏஜ் வந்து மேக்சிமம் 100 வரைக்கும் இருந்தது, இல்ல 110 வரைக்கும் இருக்குன்னா இட் இஸ் அலவுட். 200 300 அங்க வந்து அந்த டேட்டா இருந்ததுன்னா அது அந்த டேட்டா வந்து தப்பான டேட்டான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ராங் டேட்டாஸ் இருந்தது அல்லது நிறைய டூப்ளிகேட் டேட்டாஸ் இருந்தாலும் நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும். அதுதான் வந்து கிளீனிங் டாஸ்க்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 ப்ராசஸையுமே நம்ம பண்ணலாம். பட் இந்த 4 ப்ராசஸையும் நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து இருக்கிற எம்டி செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ சிலர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, சிலர் வந்து அந்த டேட்டாவை வந்து வேற ஏதாவது டேட்டாவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டிசைட் பண்ற அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னா டேட்டா சயின்டிஸ்டுக்கு தான். ஸோ அவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு டேட்டா செட் இருக்கு, அந்த டேட்டா செட்ல இன்கரெக்ட் டேட்டாஸ் இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது தான் பார்ப்பாங்க. பட் இதுதான் வந்து கிளீனிங் ப்ராசஸ்ல நம்ம யூஸ்வலா பாக்குற மேஜர் ப்ராபபிலிட்டிஸ். இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வரும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எம்டி செல்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ராங் ஃபார்மேட்ல டேட்டாஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ராங் டேட்டாவே இருக்கும், அல்லது டூப்ளிகேட் டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 4ஐயும் ஹேண்டில் பண்றதை தான் நம்ம டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் த டேட்டா செட் ஃபார் பேட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டேட்டால வந்து எவ்வளவு பேட் டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அனலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட்டை வந்து நம்ம லோட் பண்ணணும். அதாவது எந்த டேட்டா செட் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து நம்ம லோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கலாம்னா இப்ப இதுல 2 டேட்டா செட் இருக்கு. நமக்கு வந்து இந்த டேட்டால கொஞ்சம் நிறைய எம்டி வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். பாருங்க, எம்டி வேல்யூஸ் இங்க எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை லோட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் df equal to pd dot read underscore csv of dirty data dot csv. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் NaN கொடுத்திருக்கு, இங்கேயும் NaN. இதெல்லாம் வந்து எம்டி வேல்யூஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா ஃப்ரேம்ல நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணோம் அண்ட் இந்த டேட்டாஸை எப்படி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணோம் அப்படிங்கிறத இதுல பார்த்தோம். பட் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறது வந்து கிளீனிங் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஃபர்தரா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நியூ கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பிராக்டிஸ்ல ரியல் டைம்ல அவ்வளவா எடுத்துட்டு வர போறது இல்ல. நம்ம பண்ண போறது இதுதான் ரியல் டைம்ல நம்ம பண்ண போறோம். லோடிங் பண்றது, அந்த டேட்டாவை வந்து கிளீன் பண்றது, அனலைஸ் பண்றது, இந்த டேட்டாஸை தான் நான் வந்து டாஸ்க்ல நம்ம பண்ண போறோம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கொஞ்சம் கிளாரிஃபைடா வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நீங்க இதை தான் யூஸ் பண்ணுவீங்க.
யூஆர்எல்ல யூஸ் பண்ணி தான் பண்ண போறீங்க. ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல பார்க்கலாம்.